கம் ஸ்டடி வித் மீ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ரூத் அதிகாரங்கள் 1 மற்றும் 2 ஐ பார்க்கிறோம். இது ஒரு சிறிய புத்தகம், ஆனால் மிகப்பெரிய செய்தியை உடையது. இது துக்கத்திலும் பசியிலும் இழப்பிலும் தொடங்குகிறது. ஆனால் அந்த துக்கத்தின் அடியில் கர்த்தர் ஏற்கனவே மீட்சியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரூத் ஒரு வெளிநாட்டுப் பெண்ணாக இந்த கதைக்குள் நுழைகிறாள். மோவாபிய விதவை, எதிர்காலம் தெளிவாகத் தெரியாத ஒரு பெண். நவோமி பெத்லகேமுக்கு வெறுமையுடனும் கசப்புடனும் திரும்புகிறாள். ஆனாலும் உடன்படிக்கை நம்பிக்கையையும் அமைதியான விசுவாசத்தையும் அன்றாட கீழ்ப்படுதலையும் கொண்டு கர்த்தர் மிக அழகான மீட்பு கதைகளில் ஒன்றை எழுதத் தொடங்குகிறார். இந்தக் கதை தாவீதுக்கே மட்டும் வழி செய்யவில்லை. அது நம்முடைய உண்மையான மீட்பரான இயேசு கிறிஸ்துவை நோக்கியும் சுட்டிக்காட்டுகிறது. ரூத் அதிகாரம் 1 நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த நாட்களில் தொடங்குகிறது. அது நிலையின்மையும் ஆவிக்குரிய பலவீனமும் இருந்த காலம். தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. எலிமெலேக்கும் நவோமியும் தங்கள் 2 மகன்களோடு பெத்லகேமிலிருந்து மோவாபுக்குப் போனார்கள். ஆரம்பத்தில் அது வாழ்வதற்கான ஒரு முடிவாகத் தோன்றியது. ஆனால் பின்னர் துக்கம் அடுக்கடுக்காக வந்தது. எலிமெலேக்கு இறந்தான். மகன்கள் ரூத்தையும் ஒர்பாவையும் மணந்தார்கள். பின்னர் அந்த 2 மகன்களும் இறந்தார்கள். இப்போது நவோமி கணவரும் இல்லாமல் மகன்களும் இல்லாமல் எந்தத் தெளிவான ஆதரவுமின்றி நிற்கிறாள். கர்த்தர் தம் ஜனங்களுக்கு அப்பம் கொடுத்தார் என்று அவள் கேட்கிறாள். அதனால் அவள் பெத்லகேமுக்கு திரும்ப எழுந்தாள். ரூத்தும் ஒர்பாவும் அவளோடு பயணம் தொடங்கினார்கள். ஆனால் நவோமி களைப்புற்றும் நேர்மையுடனும் இருக்கும் தாயைப் போல அவர்கள் திரும்பிச் செல்லும்படி சொன்னாள். முன் இருக்கும் பாதை எழுதி என்று அவள் சொல்லவில்லை. ஆறுதலைக் கூட வாக்கு கொடுக்கவில்லை. அவள் உண்மையைச் சொன்னாள். இஸ்ரவேலில் வாழ்வு கடினமாக இருக்கும். விதவைத்தனம் கடினமாக இருக்கும். எதிர்காலம் தெளிவாக இல்லை. ஒர்பா இறுதியில் திரும்பிச் சென்றாள். ஆனால் ரூத் இல்லை. இதுவே இந்த அதிகாரத்தின் திருப்புமுனை. ரூத் வசதிக்காக தங்கவில்லை. அவள் உடன்படிக்கை சேர்ந்திருப்பதைத் தேர்ந்தெடுத்தாள். அவளுடைய வார்த்தைகள் வேதத்தில் காணப்படும் மிக புனிதமான விசுவாச வார்த்தைகளில் ஒன்று. நீ போகிற இடத்துக்கு நான் போவேன். நீ தங்குகிற இடத்தில் நான் தங்குவேன். உன் மக்கள் என் மக்கள் ஆவர். உன் தேவன் என் தேவன் ஆவர். அது அன்பை விட அதிகம். அது மனந்திரும்புதலும் மாற்றமும். ரூத் தன் பழைய உலகத்தை விட்டுவிட்டு கர்த்தரின் ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். தன் எதிர்காலத்தை நவோமியோடும் பெத்லகேமோடும் இஸ்ரவேலின் தேவனோடும் கட்டி போட்டாள். சில நேரங்களில் சீஷத்துவம் மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகச் செலவானதாகவும் இருக்கும். எளிதல்ல, புகழ்பெற்றதுமல்ல, ஆனால் தெளிவானது. ரூத் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமக்கு காட்டுகிறாள். ஆசீர்வாதம் தெரியும் முன்பே அவள் விசுவாசத்தைக் கொண்டாள். வசதி வரும் முன்பே உடன்படிக்கையை பற்றிக் கொண்டாள். இருவரும் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊர் அவர்களால் உலுக்கியது. ஆனால் நவோமி தன்னை மீட்டெடுக்கப்பட்டவளாக பேசவில்லை. என்னை நவோமி என்று அழைக்காதீர்கள் என்றாள். என்னை மாரா என்று அழைக்குங்கள். சர்வவல்லவர் எனக்கு மிகவும் கசப்பாக நடந்து கொண்டார் என்றாள். அது வேதத்தில் இருக்கும் மிக நேர்மையான சத்தங்களில் ஒன்று. நவோமி தேவனை அறிவாள். ஆனாலும் இன்னும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாள். விசுவாசம் ஒரு நொடியில் துக்கத்தின் உண்மையை நீக்கிவிடாது. சில சமயங்களில் விசுவாசமுள்ள ஆன்மா உடைந்த இதயத்திலிருந்தே பேசும். ஆனாலும் இங்கும் கர்த்தர் அற்றவர் அல்ல. இந்த அதிகாரம் அமைதியான நம்பிக்கையோடு முடிகிறது. அவர்கள் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய காலத்தில் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அந்த வரி முக்கியமானது. நவோமி வெறுமையோடு வந்தாள். ஆனால் அறுவடை தொடங்கியது. ரூத் அந்நியராக வந்தாள். ஆனால் அடுத்ததாக அவள் நடக்கப் போகும் வயலை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். மீட்பு பெரும்பாலும் இவ்விதமாகத்தான் தொடங்குகிறது. இடியோடு அல்ல, காட்சியோடு அல்ல, ஆனால் திரும்புதல், வாக்குறுதி, அறுவடையின் முதல் அறிகுறி ஆகியவற்றோடு. இந்த அதிகாரம் தெளிவாக கற்பிப்பது இதுதான். உடன்படிக்கை நம்பிக்கை தேவனுக்கு முக்கியமானது.
அவர் தங்குகிறவனைப் பார்க்கிறார். எதிர்காலம் தெளிவில்லாத போதும் அவரை பற்றிக் கொள்ளுகிறவனைப் பார்க்கிறார். கசப்பான இதயத்தோடு இருந்தாலும் வீட்டுக்கு திரும்புகிறவனைப் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவில் எந்த விசுவாசமான திரும்புதலும் வீணாகாது. கம் ஸ்டடி வித் மீ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ரூத் அதிகாரங்கள் 1 மற்றும் 2 பார்க்கிறோம். இது ஒரு சிறிய புத்தகம், ஆனால் மிகப்பெரிய செய்தியை உடையது. இது துக்கத்திலும் பசியிலும் இழப்பிலும் தொடங்குகிறது. ஆனால் அந்த துக்கத்தின் அடியில் கர்த்தர் ஏற்கனவே மீட்சியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரூத் ஒரு வெளிநாட்டுப் பெண்ணாக இந்த கதைக்குள் நுழைகிறாள். மோவாபிய விதவை. எதிர்காலம் தெளிவாகத் தெரியாத ஒரு பெண். நவோமி பெத்லகேமுக்கு வெறுமையுடனும் கசப்புடனும் திரும்புகிறாள். ஆனாலும் உடன்படிக்கை நம்பிக்கையையும் அமைதியான விசுவாசத்தையும் அன்றாட கீழ்ப்படுதலையும் கொண்டு கர்த்தர் மிக அழகான மீட்பு கதைகளில் ஒன்றை எழுதத் தொடங்குகிறார். இந்தக் கதை தாவீதுக்கே மட்டும் வழி செய்யவில்லை. அது நம்முடைய உண்மையான மீட்பரான இயேசு கிறிஸ்துவை நோக்கியும் சுட்டிக்காட்டுகிறது. ரூத் அதிகாரம் 1 நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த நாட்களில் தொடங்குகிறது. அது நிலையின்மையும் ஆவிக்குரிய பலவீனமும் இருந்த காலம். தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. எலிமெலேக்கும் நவோமியும் தங்கள் 2 மகன்களோடு பெத்லகேமிலிருந்து மோவாபுக்குப் போனார்கள். ஆரம்பத்தில் அது வாழ்வதற்கான ஒரு முடிவாகத் தோன்றியது. ஆனால் பின்னர் துக்கம் அடுக்கடுக்காக வந்தது. எலிமெலேக்கு இறந்தான். மகன்கள் ரூத்தையும் ஒர்பாவையும் மணந்தார்கள். பின்னர் அந்த 2 மகன்களும் இறந்தார்கள். இப்போது நவோமி கணவரும் இல்லாமல் மகன்களும் இல்லாமல் எந்த தெளிவான ஆதரவுமின்றி நிற்கிறாள். கர்த்தர் தம் ஜனங்களுக்கு அப்பம் கொடுத்தார் என்று அவள் கேட்கிறாள். அதனால் அவள் பெத்லகேமுக்கு திரும்ப எழுந்தாள். ரூத்தும் ஒர்பாவும் அவளோடு பயணம் தொடங்கினார்கள். ஆனால் நவோமி களைப்புற்றும் நேர்மையுடனும் இருக்கும் தாயைப் போல அவர்கள் திரும்பிச் செல்லும்படி சொன்னாள். முன் இருக்கும் பாதை எழுதி என்று அவள் சொல்லவில்லை. ஆறுதலைக் கூட வாக்கு கொடுக்கவில்லை. அவள் உண்மையைச் சொன்னாள். இஸ்ரவேலில் வாழ்வு கடினமாக இருக்கும். விதவைத்தனம் கடினமாக இருக்கும். எதிர்காலம் தெளிவாக இல்லை. ஒர்பா இறுதியில் திரும்பிச் சென்றாள். ஆனால் ரூத் இல்லை. இதுவே இந்த அதிகாரத்தின் திருப்புமுனை. ரூத் வசதிக்காக தங்கவில்லை. அவள் உடன்படிக்கை சேர்ந்திருப்பதைத் தேர்ந்தெடுத்தாள். அவளுடைய வார்த்தைகள் வேதத்தில் காணப்படும் மிக புனிதமான விசுவாச வார்த்தைகளில் ஒன்று. நீ போகிற இடத்துக்கு நான் போவேன். நீ தங்குகிற இடத்தில் நான் தங்குவேன். உன் மக்கள் என் மக்கள் ஆவர். உன் தேவன் என் தேவன் ஆவர். அது அன்பை விட அதிகம். அது மனந்திரும்புதலும் மாற்றமும். ரூத் தன் பழைய உலகத்தை விட்டுவிட்டு கர்த்தரின் ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். தன் எதிர்காலத்தை நவோமியோடும் பெத்லகேமோடும் இஸ்ரவேலின் தேவனோடும் கட்டி போட்டாள். சில நேரங்களில் சீஷத்துவம் மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகச் செலவானதாகவும் இருக்கும். எளிதல்ல, புகழ்பெற்றதுமல்ல, ஆனால் தெளிவானது. ரூத் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமக்கு காட்டுகிறாள். ஆசீர்வாதம் தெரியும் முன்பே அவள் விசுவாசத்தைக் கொண்டாள். வசதி வரும் முன்பே உடன்படிக்கையை பற்றிக் கொண்டாள். இருவரும் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊர் அவர்களால் உலுக்கியது. ஆனால் நவோமி தன்னை மீட்டெடுக்கப்பட்டவளாக பேசவில்லை. என்னை நவோமி என்று அழைக்காதீர்கள் என்றாள். என்னை மாரா என்று அழைக்குங்கள். சர்வவல்லவர் எனக்கு மிகவும் கசப்பாக நடந்து கொண்டார் என்றாள். அது வேதத்தில் இருக்கும் மிக நேர்மையான சத்தங்களில் ஒன்று. நவோமி தேவனை அறிவாள். ஆனாலும் இன்னும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாள். விசுவாசம் ஒரு நொடியில் துக்கத்தின் உண்மையை நீக்கிவிடாது. சில சமயங்களில் விசுவாசமுள்ள ஆன்மா உடைந்த இதயத்திலிருந்தே பேசும். ஆனாலும் இங்கும் கர்த்தர் அற்றவர் அல்ல. இந்த அதிகாரம் அமைதியான நம்பிக்கையோடு முடிகிறது. அவர்கள் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய காலத்தில் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அந்த வரி முக்கியமானது. நவோமி வெறுமையோடு வந்தாள். ஆனால் அறுவடை தொடங்கியது. ரூத் அந்நியராக வந்தாள். ஆனால் அடுத்ததாக அவள் நடக்கப் போகும் வயலை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்.
மீட்பு பெரும்பாலும் இவ்விதமாகத்தான் தொடங்குகிறது. இடியோடு அல்ல, காட்சியோடு அல்ல, ஆனால் திரும்புதல், வாக்குறுதி, அறுவடையின் முதல் அறிகுறி ஆகியவற்றோடு. இந்த அதிகாரம் தெளிவாக கற்பிப்பது இதுதான். உடன்படிக்கை நம்பிக்கை தேவனுக்கு முக்கியமானது. அவர் தங்குகிறவனைப் பார்க்கிறார். எதிர்காலம் தெளிவில்லாத போதும் அவரை பற்றிக் கொள்ளுகிறவனைப் பார்க்கிறார். கசப்பான இதயத்தோடு இருந்தாலும் வீட்டுக்கு திரும்புகிறவனைப் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவில் எந்த விசுவாசமான திரும்புதலும் வீணாகாது.